மேகன் 2.0. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்னன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈரானோட பார்டருக்கு எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு இராணுவ ரோபோட்டை அமெரிக்கன்ஸ் வந்து அனுப்பி விடுறாங்க. அந்த ரோபோட்டை எதுக்காக அனுப்புனாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆளை கண்டுபிடிச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ரோபோட்டை அனுப்பியிருப்பாங்க. அந்த ரோபோட் வந்து அங்கே இருந்த எல்லாரையுமே அடித்து கொண்டுட்டு இந்த துப்பாக்கியெல்லாம் வச்சு சுட்டு அந்த ஆளை வந்து கண்டுபிடிச்சிரும். அப்போ இது எல்லாத்தையும் பார்க்குற அந்த அமெரிக்கன்ஸ் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, இந்த மாதிரி இந்த ரோபோட் அந்த ஆளை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல அந்த ரோபோட்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எவனோ ஒருத்தன் சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு இந்த மாதிரி அது என்ன பண்ணணுமோ அதுவே முடிவெடுக்க ஆரம்பிக்குது. அப்போ முன்னாடி நிற்கிற அந்த ஆளை வந்து துப்பாக்கியால் சுட்டு கொண்டுறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த அந்த டேட்டா பேஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு திரும்பவும் அமெரிக்காவுக்கு வந்து சேருது. அப்போ அங்கே ஒரு முக்கியமான ஆளை வந்து கொண்டுறோம். இப்போ இதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோயினையும் அந்த சின்ன பொண்ணையும் காட்டுறாங்க. சின்ன பொண்ணுக்கு வந்து ஒரு 12 வயசு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ஹீரோயினும் அந்த சின்ன பொண்ணு இருக்கிற அந்த வீட்டில் நைட் டைமில் இந்த FBI நிறைய பேர் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ மேகன் அந்த இடத்துல இல்லை அப்படின்னாலும் மேகன் இந்த டிவி லைட் அப்படின்னு இது எல்லாத்தையுமே அதோட கண்ட்ரோலில் வச்சுருக்கு. அப்போ இந்த மாதிரி உள்ளே வரக்கூடிய அந்த FBI எல்லாரையுமே இது வந்து அட்டாக் பண்ணுது. அப்படி ஒரு கடத்துக்கு அப்புறம் ஹீரோயினையும் அந்த சின்ன பொண்ணையும் இந்த FBI பிடிச்சிருவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த FBI வந்து இந்த மாதிரி அந்த எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த ஒரு ரோபோட்டை பற்றி சொல்கிறாங்க ஹீரோயின்கிட்ட. அதாவது அந்த FBIயை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் தான் அந்த ரோபோட்டை உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி ஹீரோயினை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அதுலேயும் இந்த மாதிரி மேகனோட டேட்டா பேஸ் எடுத்து தான் அந்த ரோபோட்டையும் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது தான் ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நான் அந்த ரோபோட்டை உருவாக்கலை, ஆனால் அந்த ரோபோட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல வச்சு அவங்களும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி மேகன் இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோயினும் அதை சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்போ ஹீரோயின் வந்து இந்த கோடவுன் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல மேகனை வச்சுருக்காங்க. அப்போ மேகன் கிட்ட இந்த சின்ன பொண்ணு போய் பேசுகிறா. அப்போ மேகன் வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் எனக்கு என் உடம்பை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதாவது மேகனுக்கு இப்போ பழைய மாதிரி இந்த மனுஷங்களோட உடம்பெல்லாம் இல்லை, ஒரு மிஷினாக இருக்குது. அப்போ இந்த விஷயத்தை இந்த சின்ன பொண்ணு ஹீரோயின் கிட்ட போய் சொல்கிறா. அப்போ ஹீரோயின் வந்து மேகனோட உடம்பை மேகனுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. இப்போ இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கும் இந்த எமிலியாவால் வரக்கூடிய பிரச்சனைகளாக என்ன, இந்த எமிலியா கிட்டே இருந்து மேகன் அந்த சின்ன பொண்ணையும் அந்த ஹீரோயினையும் காப்பாற்றுறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகளெல்லாம் எடுத்துச்சு, கடைசியாக மேகனை எமிலியா கொண்டுச்சா இல்லை எமிலியாவை மேகன் கொண்டுச்சா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த படத்தோட முதல் பாகமாவது ஒரு ஹொரர் படமாக பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, நல்லா த்ரில்லிங்காக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் இந்த ஹொரர் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. அதாவது இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு காமெடி கலந்து ஒரு சைஃபை படமாக எடுத்திருக்காங்க. அதுலேயும் இந்த காமெடியாக இருக்கட்டும், இந்த படத்தில் வரக்கூடிய அந்த எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும், இது எதுவுமே இந்த படத்தில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தோட ஆரம்பத்தில் இருந்து ஒரு 50 நிமிஷம் வரைக்கும் இந்த படத்தில் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்கலை, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அப்படி இந்த படத்தில் மேகனை எப்போ கொண்டு வராங்களோ அப்போ தான் இந்த படத்தை வந்து பயங்கரமாக சொதப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த படத்தில் வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இந்த படத்தோட ஆரம்பத்தில் இந்த ஈரானில் நடக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மேகனோட ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த எமிலியாவோட ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு இதில் எதுவுமே பிடிக்கல. அதுலேயும் இந்த ப்ரூட்டல் கில்ஸ் எல்லாம் இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. இந்த சினிமாட்டோகிராஃபிலாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த CG ஒர்க்கும் VFXும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு. ஆனால் இந்த படத்தை பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்தை அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது இந்த சின்ன பசங்களுக்காக எடுத்த மாதிரியே இருக்குது. ஆனால் இந்த படத்தில் இந்த அடல்ட் கண்டென்ட்டை வச்சுருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான், ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்.